ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2020-21 ஆண்டுக்கான அம்மா இருசக்கர வாகனம் அப்ளை செய்வது எப்படி. அதாவது இந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 2016 கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு வந்து யாரும் கேட்காதீங்க. ஏன்னா இந்த 2019 நவம்பர் 26 வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அந்த ஸ்கீமில். அது வந்து என்ன மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாகவும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறவங்க வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஸ்கூட்டி இருக்குது, ஆனால் மானியம் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இந்த வீடியோவும் பாருங்கள். ஆல்ரெடி லேடிஸ் எல்லாம் ஸ்கூட்டி வச்சுருப்பீங்க, ஆனால் இருந்தாலும் நீங்கள் வந்து 50% வந்து மானியமாக, அதாவது சப்சிடி வந்து வாங்கிக்கலாம். இது வந்து இலவசமாக வந்து கொடுக்குறாங்க. யாரும் இலவசமாக கொடுக்குறது வந்து தயவுசெய்து வேணான்னு சொல்லாதீங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய காசை தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த திட்டத்தில் வந்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இந்த அம்மா ஸ்கூட்டி வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்க போகிறோம், என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குது, எல்லாமே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாத வந்து அடிக்கடி கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்காதீங்க. 1க்கு 2 தடவை வந்து இந்த வீடியோவை தரவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணுங்கள். எனி டவுட்டாக இருந்தாலும் இந்த வீடியோக்குள்ள வந்து மென்ஷன் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நான் லேட்டஸ்ட்டாக வீடியோ போட்டாலும் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஸ்கூட்டி வந்து அப்ளை பண்ணி வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்கூட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்சுருக்கவங்களும் சரி, புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கூட்டிக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஆண்கள் வந்து கமெண்ட்டில் கேட்காதீங்க, பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசுக்கு உள்ளார இருக்கணும். 12 வயசுக்கு கீழே உள்ளவங்களும் அப்ளை பண்ண முடியாது, 45 வயசுக்கு மேலே உள்ளவங்களும் அப்ளை பண்ண முடியாது. அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. இது வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மானியம், அதாவது சப்சிடி வந்து பார்த்திங்கன்னா 50% வந்து கொடுக்குறாங்க. அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்கூட்டி வந்து 75,000 மேலே வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 25,000 வந்து அவங்க கொடுத்துருவாங்க, அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருவாங்க. மீதி அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, நான் வந்து 50,000 உள்ளே வந்து ஒரு ஸ்கூட்டி எடுக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 50% உங்களுக்கு வந்து மானியம், அதாவது சப்சிடியை வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏற்றி விட்ருவாங்க. 50,000 ஸ்கூட்டினா 50,000 பாதி பார்த்திங்கன்னா 25,000. அப்படி வந்து உங்களுக்கு வந்து மானியமாக வந்து ஏற்றி விட்ருவாங்க. இது மூலிமா நீங்கள் வந்து ஸ்கூட்டியை வந்து ஈஸியாகவே வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து என்னென்ன தேவை, என்னென்ன டாக்குமெண்ட் இல்லாமல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்கூட்டி வாங்கிறதுக்கான தகுதிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டி வாங்குறதுக்கு, அம்மா ஸ்கூட்டி வாங்குறதுக்கு பெண்கள் தான் முக்கியம்னு சொல்லியிருந்தேன். பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்தும் வசிச்சுக்கிறவங்களாக இருக்கணும். அதாவது தமிழ்நாட்டிலேயே பூர்வீகமாக இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து சில பேர் வந்து தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு இந்த மாதிரி பெங்களூர் இந்த மாதிரிலாம் போய் செட்டில் ஆகிடுறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியாது. தமிழ்நாட்டில் ஆனால் ஓட்டர் ஐடி இருக்கணும். ஓட்டு போகிறதுக்கான கார்டு கொடுத்துருப்பாங்களா, அந்த கார்டு வந்து தமிழ்நாடு அட்ரஸில் இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் வந்து இந்த ஸ்கூட்டிக்கு வந்து தாராளமாக வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து முக்கியமான விஷயம், கவனமாக கேளுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூட்டி அப்ளை பண்ணுறதுக்கு அந்த பெண்ணோட ஆண்டு வருமானம் 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2,50,000 கீழே இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் நாங்கள் வந்து இந்த ஸ்கூட்டிக்கான மானியம், அதாவது சப்சிடி வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து முன்னுரிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கணும். கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஸ்டாஃபாக இருக்கலாம், இல்லை செல்ஃபாக கூட நிறைய பேர் எம்ப்ளாயி இருக்காங்க. அப்படி இருந்தீங்கன்னா, ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் இல்லாமல் வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடணும். அப்படின்னா உங்களுக்கு வந்து முன்னுரிமைக்கான ஒரு இது கொடுக்குறாங்க. ஆனால் எல்லாருமே வந்து வேலைக்கு போனீங்கன்னா தான் இது வந்து பண்ண முடியும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 125 சிசி அந்த கெப்பாசிட்டியில் வந்து இன்ஜின் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்கூட்டி 125 சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கெப்பாசிட்டியில் இன்ஜின் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து சப்சிடி நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற வண்டி எல்லாமே 125 சிசி கீழே தான். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஹையாக லெவலில் வந்து ஸ்கூட்டி வந்து யாரும் வாங்க போகிறதில்ல. இருந்தாலும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன்.
அடுத்த முன்னுரிமை என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் வந்து வந்து ஃபேமிலி வந்து ஹெட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதாவது கணவரால் கைவிடப்பட்டவர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அடுத்து வந்து ஊனமுற்றவர்கள், கை கால் இல்லாதவங்க, அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து திருநங்கைகள், இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. அப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். எனி ஹெல்ப் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் புதிய ஒரு திருத்தம் மாற்றுறதுக்கான ஒரு இது சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன். நவம்பர் 2019 வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 8th வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படிச்சிருக்கணும். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 8வது படிச்சிருக்கணும், அதுவும் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 2019லேருந்து இந்த 2020, 21, 22 இதுக்கு ஃப்யூச்சரில் போச்சுன்னா நீங்கள் வந்து 8th வந்து பாஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் வந்து 8th வந்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 8th டிசி இருக்குது பார்த்தீங்களா உங்கள்கிட்ட, அது இருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இதுக்கான டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 12 டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக அது நம்ம வந்து சப்மிட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, அதாவது நீங்கள் வந்து பிறந்ததுக்கு சர்டிஃபிகேட் வச்சுருப்பீங்க, அது வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ரெண்டாவது வந்து இன்கம், அதாவது வருமானம், ஆண்டு வருமானம் வந்து 2,50,000 சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதுவும் அந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து ஏற்பாடு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் ஏற்பாடு பண்ணிக்கோங்க, இருந்தால் பிரச்சனை கிடையாது. அடுத்து வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஜாதி சான்றிதழ், அது வந்து வேணும். அடுத்து வந்து அட்ரஸ் சர்டிஃபிகேட்டு, நான் வந்து இந்த அட்ரஸில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து டிசி, நான் வந்து 8வது வந்து பாஸ் பண்ணியிருக்கேன் இல்லைனா ஃபெயில் ஆகியிருக்கேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிசி வந்து வேணும், அது கம்பல்சரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ், இந்த அமௌண்ட் வந்து மானியம் வந்து சப்சிடி உங்களுக்கு கையில் கொடுக்க மாட்டாங்க, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஏற்றி விட்ருவாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொட்டேஷன் கேட்குறாங்க. அதாவது கொட்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஹீரோ ஷோரூமுக்கு இருக்கலாம், இல்லை சுசுக்கி, நீங்கள் என்ன பைக் எடுக்க போகிறீங்களோ அந்த ஷோரூமில் போயிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பைக் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் கொடுப்பாங்க. அந்த கொட்டேஷன் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து எம்ப்ளாய்மெண்ட்டு, அதாவது நீங்கள் வந்து ப்ரைவேட்லேயோ இல்லை கவர்மெண்ட்லேயோ ஒர்க் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய எம்டிகிட்ட நீங்கள் வந்து கேளுங்க, இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்கூட்டி அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ரெடி பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 ஃபோட்டோக்கு மேலேயே வந்து வச்சுக்கோங்க, ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும், அதனால நான் சொல்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு. அடுத்து இப்போ பைக் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது, ஆனால் இருந்தாலும் நான் வந்து மானியம் வந்து கிளைம் பண்ணணும், அந்த 25,000 இல்லைன்னா அந்த 50% மானியமும் எனக்கு வந்து வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆர்சி, நீங்கள் வந்து ஆர்சி புக் வந்து வச்சுருப்பீங்க, அது வந்து கண்டிப்பாக வந்து சப்மிட் பண்ணணும், இதோட அடிஷ்னலாக அட்டாச்சு பண்ணணும். இப்போ நான் சொன்னது எல்லாமேயும், அதுக்கப்புறம் இந்த ஆர்சி புக்கு, டிரைவிங் லைசன்ஸ், அப்படி டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா எல்எல்ஆர். இந்த புதுசாக அப்ளை பண்ண போகிறவங்களும் சரி, ஆல்ரெடி இந்த பைக் இருக்கிறவங்களும் சரி, 2 பேருமே மஸ்ட்டாக கம்பல்சரியாக வந்து பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் அதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஏன்னா டிரைவிங் லைசன்ஸே உன்கிட்ட கிடையாது, உனக்கு எதுக்கு பைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து கேள்வி கேட்பாங்க. அதனால தான் அவங்க சொல்லியிருக்காங்க டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக தேவை. அப்படி இல்லாதவங்க வந்து இப்போ எனக்கு அர்ஜெண்ட்டாக வேணும் அப்படிங்கிற வந்து எல்எல்ஆர் போட்டுக்கோங்க. டிரைவிங் ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரி எனக்கு லைசன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எல்எல்ஆர் போட்டு தான் உங்களுக்கு வந்து லைசன்ஸே கொடுப்பாங்க. அதனால் எல்எல்ஆர் வந்து வாங்கி வச்சு அது ஒரு காப்பி வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. எல்லாம் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். அதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்கு கொடுத்துருப்பேன், அதாவது தமிழ்நாடு மகளிர்.org இந்த வெப்சைட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வீடியோக்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு வருவீங்க. தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப் ஹெட்லைன் கொடுத்துருப்பாங்க. இந்த வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா 2 வீலர் ஸ்கீமுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இல்லை, அந்த மெத்தடு கொடுக்கல. இதுக்கு மேலே கொடுத்தாங்கன்னா நம்ம சேனல் வந்து போடுவோம். ஆஃப்லைனில் தான் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபார்ம் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும்.
ஃபார்ம் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா டூ வீலர் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடில் வந்து ஒரு க்ரீன் கலர் ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜுக்கு வந்து உங்களை வந்து கூப்பிட்டு போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராமமாக இருந்தீங்கன்னா ஊரக பகுதின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சிட்டியில் இருந்தீங்கன்னா நகரப்புறம்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா நகரப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். டவுன்லோட் வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து உங்களுக்கு வந்து வரும். அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்மா இருசக்கர வாகனத்துக்கான ஸ்கீமு, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஒட்டிக்கோங்க. அடுத்து வந்து அலுவலக பயனுக்காக அதை வந்து யாரும் தொடாதீங்க. ஏன்னா அது வந்து கவர்மெண்ட்டோட இது. இந்த இடத்துல உங்களுடைய பேர், உங்களுடைய ஊர், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, அப்பா பேர் என்ன, அட்ரஸ் என்ன, மொபைல் நம்பரு எல்லாமே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஆண்டு வருமானம், எல்எல்ஆர் இருந்தால் எல்எல்ஆர் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டோட ப்ரூஃபு எல்லாமே இதில் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து இணைக்கப்பட்ட நகல் என்னென்னங்கிறத வந்து இதில் வந்து நான் வந்து இதெல்லாம் இணைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கீழே வந்து உங்களுடைய சைன் போட்டுக்கோங்க. சைன் போட்டு டேட்டு, இடம் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு பின்னாடி வந்து பின் பண்ணிவிட்டு எல்லாமே பக்காவாக வச்சுட்டிங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா, டைரெக்டாக வந்து பிடிஓ ஆஃபீஸ் அப்படி இல்லைன்னா கலெக்டர் ஆஃபீஸ், இந்த 2 ஆஃபீஸில் ஏதாவது ஒரு ஆஃபீஸ்க்கு போயிட்டு இந்த மாதிரி நான் வந்து அம்மா ஸ்கீமுக்கு டூ வீலர் ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன், ஃபார்ம் வந்து எல்லாமே அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுடைய ஃபார்ம் வந்து வாங்கிட்டு எப்போ வந்து இந்த திட்டம் வந்து அறிவிக்கிறாங்களோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டாகவே கிடச்சிரும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து கண்டிப்பாக இந்த 2020 வந்து இப்போ தான் மார்ச் மாதம் ஆகுது. கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மேலே வந்து இந்த திட்டத்துக்கான இது வந்து அறிவிப்பாங்க. அதனால தான் சொல்கிறேன். இந்த 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து நான் சொன்ன இடத்துல போய் நீங்கள் வந்து கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து தகவல் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து கால் பண்ணுவாங்க டீட்டெயில். நீங்கள் வந்து கொட்டேஷன்லாம் வாங்கி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து கஷ்டப்பட்டு கொஞ்சம் மேக் பண்ணியிருக்கேன். அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நம்ம சேனலில் வந்து எல்லா திட்டத்தையும் பற்றி எல்லா ஸ்கீமையும் பற்றி வீடியோ போட்டுக்கிட்டு வரேன். நிறைய பேர் வந்து இன்னும் இந்த மாதிரி திட்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து யாருமே தெரியறதில்ல. அதனால தான் சொல்கிறேன். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. நிறைய ஸ்கீம் பற்றி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஸ்கீம் எல்லாத்தையும் நான் வந்து இந்த வீடியோவாக வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஆண்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அண்ட் ரிலேஷனுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்கூட்டி இல்லாதவங்க வந்து நிறையா பேர் இருக்கீங்க. ஏன்னா வேலைக்கு வந்து பஸ்ஸுக்கு தான் போயிட்டு வருவாங்க. பஸ்ஸுக்கு போனால் அந்த டிக்கெட் காசு எல்லாமே வந்து வேஸ்ட்டாக தான் ஆகும். ஸ்கூட்டி வாங்கி எல்லாருமே பயனடையும் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணும் வரை உங்களுடன் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.